வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், இது உங்கள் சாய்னிகா சமையல். இன்றைக்கி நம்ம சாய்னிகா சமையலில் என்ன பார்க்க போகிறோன்னா, ஒரு மொறுமொறுப்பான காளான் சில்லி தாங்க. இந்த காளான் சில்லி எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். இந்த காளான் செய்கிறதுக்காக நான் இன்றைக்கி 350 கிராம் காளான் எடுத்துருக்கேங்க. இதை நல்லா கழுவிட்டு இந்த மாதிரி கொஞ்சம் பெரிய சைஸாகவே நம்ம கட் பண்ணி வச்சுக்கலாங்க. அப்போ தான் சில்லிக்கு நல்லாயிருக்கும். எடுத்து வச்சுருக்கிற எல்லா காளானையும் கட் பண்ணி வச்சாச்சு. இப்போ ஒரு மிக்சிங் பவுலில் 2 ஸ்பூன் அளவுக்கு கடலை மாவு சேர்த்துக்கலாங்க. கூடவே 2 ஸ்பூன் அளவுக்கு மைதா மாவு சேர்த்துக்கலாம். கூடவே 1 ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்த்துக்கலாங்க. இப்போது இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி 1 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துருக்கேங்க. காரத்துக்காக தனி மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம். தேவைக்கேற்ப உப்பு சேர்த்துக்கலாங்க. இது எல்லாத்தையும் சேர்த்து நம்ம நல்லா கலந்து விட்டுறலாங்க. தண்ணி ஊற்றி இதை இட்லி மாவு பதத்துக்கு நம்ம கலந்து எடுத்துக்கலாம். எந்த கட்டிகளும் இல்லாமல் நல்லா கலந்து எடுத்துக்கலாங்க. இந்த காளானில் பார்த்திங்கன்னா இரும்பு சத்து அதிகமாக இருக்குதுங்க. நம்ம அடிக்கடி இதை உணவில் எடுத்துக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி கன்சிஸ்டன்சிக்கு நம்ம கலந்து வச்சுக்கலாம் மாவை. இப்போது நம்ம சுத்தம் பண்ணி வச்சுருக்கிற காளான் துண்டுகளை இதில் சேர்த்துக்கலாம். நல்லா கலந்து விட்டுறலாங்க. ரொம்ப அழுத்தி கலந்தோம் அப்படின்னா காளான் உடஞ்சிரும். அந்த காளானில் எல்லா மாவும் படுற மாதிரி நல்லா கலந்து வச்சுக்கலாம். பாருங்கள், நல்லா கலந்தாச்சு. இப்போ அடுப்பில் ஒரு கடாய் வச்சுக்கலாம். அதில் பொரிக்கிறதுக்கு தேவையான அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாங்க. எண்ணெய் நல்லா ஹீட் ஆனதும் நம்ம கலந்து வச்சுருக்கிற காளான் துண்டுகளை ஒன்று ஒன்றா இதில் சேர்த்துக்கலாங்க. பாருங்கள், ஒன்று ஒன்றா சேர்த்தாச்சு. இப்போது 2 பக்கமும் நல்லா வேகணுங்க. இந்த காளான் பார்த்திங்கன்னா குழந்தைங்க முதல் பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே கண்டிப்பாக விரும்பி சாப்பிடுவாங்கங்க. நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாக இருக்குதுங்க இந்த காளானுக்கு. நம்ம இப்போது கொரோனா கூட போராடிட்டுருக்கோம். இந்த மாதிரி டைமில் இந்த காளானை நம்ம அதிகமாக உணவில் எடுத்துக்கலாங்க. ரொம்பவே நல்லது. பாருங்கள், 2 பக்கமும் நல்லா பொன்னிறமாக செவந்துருச்சு. இப்போ நம்ம இதை அரிச்சு எடுத்துடலாங்க. பாருங்கள், அரிச்சு எடுத்தாச்சு. மீதி இருக்கிற காளானையும் இந்த மாதிரி போட்டு 2 பக்கமும் செவந்ததுக்கப்புறமா நம்ம எடுத்து வச்சிடலாங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளுடைய சுவையான காளான் சில்லி ரெடி ஆயிருச்சு. இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. நம்ம ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸாகவும் எடுத்துக்கலாம். சாதம் கூட சாப்பிட்றதுக்கும் நம்ம எடுத்துக்கலாங்க. ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். நாங்கள் இப்போ இதை சாப்பிட போகிறோம். நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு அப்படின்னு கமெண்ட்ஸ் பாக்ஸில் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். மறக்காமல் நம்மளோட சாய்னிகா சமையலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.